சொல்லுங்கள். மழை பாதிப்பு பகுதிகளை நீங்கள் நேரில் போய் பார்க்க வாய்ப்பு இருக்குது. அப்போ அங்கே நான் இங்கேருந்து போகணுன்னு நான் வேறு வேலைகளை திட்டமிட்டுருக்கோம் இல்லையா. இப்போ அவங்க வந்து அங்கங்கே இருக்கிற எங்கள் கட்சி பிள்ளைகள் ஓடி போய் உதவுவது பார்க்குவது செய்வாங்க. ஏன்னா இப்போ திருவண்ணாமலையில் இருக்கிற பிள்ளைகள் அதெல்லாம் நான் சொல்லி செய்யணுங்கிறதுல அது தன்னெழுச்சியாகவே எங்கள் பிள்ளைகள் தன்னுணர்வுலேயே செய்வாங்க. எச் ராஜாவுடைய வழக்கு பற்றி எப்படி பாருங்க எச் ராஜா மீது? சரி, இப்போ எச் ராஜா வந்து தொடர்ந்து அவதூறுகள் பரப்பிட்டு வரதா அவருக்கு வந்து நீதிமன்றம் வந்து சிறை தண்டனை விதிச்சிருக்கு. ஏன்னா தமிழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக விருப்ப பேச்சுகள் பேசக்கூடிய ஒரு நபராக வந்து எச் ராஜா இருக்காரு. ஆனால் தற்பொழுது வரையும் அவர் மேலே நான் வந்து அது அவதூறு பேசுனது ஐயா எச் ராஜா அதை விட்டு அதை தாண்டி அவதூறு பேசுகிற ஆளுகளை சொல்கிறேன். நீங்கள் ஏதாவது நடவடிக்கை எடுக்கல? அந்த வலைவலிகள் பேரெல்லாம் நான் சொல்லணுமா? உங்களுக்கெல்லாம் தெரியாதா? ஒரு கருத்தாக எதிர்கொள்ள முடியல. சரி, நான் களத்தில் நிற்கிறேன், என்னை திட்டுங்க. என் தாய், என் மனைவி, என் பிள்ளைகளெல்லாம் பேச வேண்டிய அவசியம் இல்லை. அந்த மாதிரி ஊடகங்கள்லாம் நாங்கள் வழக்கு கொடுக்க வந்தால் வழக்காக எடுத்திருக்காங்க இந்த அரசு. வழக்காக எடுக்குதா, பதிவு பண்ணுதா? நான் அதை காட்டணுமா? எத்தனை முறை நீதிமன்றத்துக்கு போனாவது அதுவாது வழக்காகல? அப்போ என்ன பண்ண முடியும்? நீங்கள் உடனே ஐயா எச் ராஜா மேலே போயிட்டீங்க. அவர் மட்டும்தான் அவதூறாக பேசுகிறாரா? இந்த திமுக சார்பாக ஆளுங்கட்சி சார்பாக ஒரு வாடகை வாய்கள் பேசுகிறதுலாம் நீங்கள் உங்களுக்கு அனுப்பட்டா உங்களுக்கு இந்த காணொலிகளெல்லாம் மனிதர்கள் நாகரிகமுள்ள மனிதர்கள் வாழ்கிற நாடு தானே அது. அதிமுக ஆட்சியில் இப்படி தான் எல்லோரையும் கூட்டி வச்சு பேசிட்டு இருந்தாங்களா?